வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேனில் வர கொத்தமல்லி கொஞ்சமாக, வரமிளகா 2 போட்டு நல்லா வறுக்கணும். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, லைட்டாக வறுத்தா போதும். இதில் சின்ன வெங்காயம் பூண்டு 2 கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வறுக்கணும். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை மிளகாலாம் அதோட ராஸ்மெல் போகும். கருவேப்பிலை வந்து அந்த ஈரத்தன்மை போய் கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதோ வேர்க்கடலை வந்து வறுத்து அதை வந்து 1-2 தோல் உரித்து எடுத்துருக்கேன். வறுத்த வேர்க்கடலை சேர்த்து சட்னி ஆட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு இப்போது வறுத்து வச்சுருக்க அந்த கொத்தமல்லி, மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுவும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். அடுத்தது புளி இந்த சைஸ்க்கு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சட்னி வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்த நாள் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம். அடுத்தது சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி தேவைன்னா சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். வேணும்னா கூட தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.